அனைவருக்கும் அன்பான வணக்கம். போட்டித் தேர்வு தளத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பகுதி ஏற்கனவே பார்த்த ஒரு பகுதியினுடைய தொடர்ச்சி. பகுபத உறுப்பிலக்கணம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பகுபத உறுப்புகள், பகுபதம், இதை பற்றிலாம் நம்ம பேசிட்டோம். பகுபதம் அப்படின்னா பிரிக்க முடிந்த சொல், பகு பிரிக்க முடிந்த, பதம் சொல், பிரிக்க முடிந்த சொல். அப்படி ஒரு பிரிக்க முடிந்த சொல்லாக இருந்தால் அதில் என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்கும்? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம், இப்படி 6 உறுப்புகள் பகுபதத்தின் உறுப்புகள். அப்புறம் பகுதி முதல்ல இருக்கும், விகுதி கடைசியாக இருக்கும். 6 உறுப்புகள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 5 இருக்கலாம், 4 இருக்கலாம், 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்க முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு பகுபதத்தில் இருக்க வேண்டிய பகுதிகள் பகுதியும் விகுதியும். குறைந்தபட்சம் ஒரு பகுபதத்தில் இருக்க வேண்டிய உறுப்புகள் அப்படின்னு சொன்னோம்னா பகுதியும் விகுதியும் இருக்கணும். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் இருக்கலாம்னு சொன்னோம். இடமெல்லாம் பார்த்தோம். முதல்ல பகுதி, கடைசியாக இருப்பது விகுதி, நடுவில் இருக்கிறது இடைநிலை. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கிறது சந்தி பெரும்பாலும், இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறது சாரியை. விகாரம் அப்படின்னா என்னன்னு சொன்னோம்? இந்த பகுதியும் இந்த சந்தியும் வேறொன்றாக மாறுவதுக்கு பேர் விகாரம் அப்படின்லாம் நம்ம பார்த்துட்டோம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு தான் நம்ம கொஞ்சம் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஸோ சில வேறுபட்ட வார்த்தைகளை நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம். சும்மா அன்னைக்கு நம்ம வந்தான்னு பார்த்தோம். இப்ப வந்தனல் அப்படின்னு ஒரு வந்தனல் வந்தனல் அப்படின்னு ஒரு சொல், அப்படி ஒரு சொல்ல பார்க்குறோம். வந்தனல்னு ஒரு சொல்ல பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வேர்ச்சொல் முதல்ல கண்டுபிடிக்கணும். வந்தனல் என்பதில் வேர்ச்சொல் என்ன? வா. அதுதான் பகுதி. இந்த வாங்கிறது இங்க என்னமா இருக்குது? வ அப்படின்னு குறுகி இருக்கு. அப்ப இப்படி ஒரு அடைப்பு குறிக்குள்ள போடலாம். அதுக்கப்புறமா இந்து இருக்குது. இந்து வந்தாலே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இத்து தான் வரணும். அதுதான் என்னவா மாறி இருக்கு? இந்தா மாறி இருக்குது. அதாவது இத்து தான் வரணும், இந்தா மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் தா இருக்கு. தேங்கிற இடத்துல இத்து இருக்கு. இத்து மிச்ச தாவுக்குள்ள என்ன இருக்கு? ஆ இருக்கு. இந்த நாவுல இன், அன். இந்த நாவுல இன்னு போட்டாச்சா, மிச்சம் ஆ இருக்கும். அதுல ஆவும் இல்லும் சேர்ந்தா அல். நல்லா பாருங்க மறுபடியும். இந்த வா தான் இங்க வ அப்படின்னு குறுகி இருக்கு. இந்த இத்து தான் இங்க இந்துன்னு மாறி இருக்கு. அடுத்ததான் இருக்கிற தேவை வந்து நம்ம பிரிக்கிறோம். இத்து கூட்டல் அ. தே முடிஞ்சு போச்சா? அடுத்தது ந, அதை இன்னு அ அப்படின்னு பிரிக்கிறோம். ந. அப்புறம் கடைசியா இருக்கிற இல்லை. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வா என்பது பகுதி. இந்த வானா மாறி இருக்கு பாத்தீங்களா? என்ன மாறி இருக்கு? குறுகி இருக்கிறது. வா என்கிற பகுதி வ என குறுகி இருக்கிறது. இது விகாரம் அப்படின்னு பேரு. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சந்தி. இத்துங்கிற சந்தி இன்னொன்னா மாறி இருக்கிறது தான் பேரு விகாரம். அப்புறம் இத்து என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இடைநிலை. என்ன இடைநிலை? இறந்த கால இடைநிலை. ஏன் இறந்த கால இடைநிலை? ஏற்கனவே காலம் காட்டும் இடைநிலைகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இத்து, இட்டு, இர், இன், இந்த நாளையும் நம்ம என்னன்னு சொல்றோம்? இறந்த கால இடைநிலைகள் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே பேசிட்டோம் அதெல்லாம். இத்து, இட்டு, இர், இன், இறந்த கால இடைநிலை. அதுக்கு அடுத்தது இந்த அண்ணு தான் என்னன்னு பேரு? சாரியை. சாரியைன்னு பேரு. இதே அண்ணு கடைசியா இருந்ததுன்னா ஆண்பால் வினைமுற்று விகுதின்னு எழுதுவோம். இப்ப விகுதிக்கு முன்னாடி இருக்கிறதுனால இது சாரியைன்னு எழுதுறோம். அல் பெண்பால் வினைமுற்று விகுதி. ஏற்கனவே அல் சொன்னோமா? சொன்னோம். அல் ஆல் பெண்பால் வினைமுற்று விகுதி. அன் ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. சார் அன் வந்திருக்குது, ஆண்பால் வினைமுற்று விகுதியை போடலையே. விகுதி விகுதியில இருக்கணும். விகுதியில அன் ஆண் இருந்தா ஆண்பால் வினைமுற்று விகுதி, அல் ஆல் இருந்தா பெண்பால் வினைமுற்று விகுதி, அர் ஆர் இருந்தா பலர்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? இது கொஞ்சம் ஒரு வேறுபட்ட ஒரு சாரியையை ஏற்றிருக்கக்கூடிய, அன் என்கிற ஒரு சாரியையை ஏற்றிருக்கக்கூடிய ஒரு பகுபத உறுப்பிலக்கணத்தை நம்ம இங்க பார்த்துருக்கோம். இது மாதிரி இன்னும் 1-2 வேறுபட்டதை நம்ம பார்க்கலாம்.
ரொம்ப முக்கியமா இது ஒன்று பார்த்துருப்பீங்க நீங்க, பள்ளிகளில் கூட பார்த்துருக்கலாம் அப்படிங்க. இப்போ எழுதிய அப்படின்னு போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? எழுதிய, எழுதியன்னு போட்டிருக்கோம். இதை பாருங்க, எழுதிய அப்படிங்கிறதுல வேறு சொல் என்ன? எழு அப்படின்னு போடலாமா? எழு இருக்கே, போடலாமா? எழுன்னு என்ன எழுதுறோம்? எழுந்திருக்கிறது. இங்க என்ன இருக்குது? எழுதியன்னு இருக்கு, எழுதுறது. அப்ப இது கிடையாது வேறு சொல், எழு கிடையாது, எழுது. அதுல எழுன்னு இருக்கேன்னு எழு போட்டுற முடியாது. என்ன பொருள்னு பாக்குறோம், எழுந்திருக்கிறதா எழுதுறதா அப்படின்னு பாக்குறோம். எழுதுறது. அப்ப எழுது என்றதுதான் கட்டளையாக இருக்கக்கூடிய ஒரு வேர்ச்சொல். சரி, எழுது. இங்க எழுதின்னு இருக்கு. அப்ப எழுது கூட்டல் ஈ சொல்லி பாருங்க. எழுது ஈ, எழுதி. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். உயிரெழுத்து வந்துச்சுன்னா இங்க இருக்கிற உகரம் போயிடும், மிச்சம் ஏ ழு இத்துன்னு இருக்கும். இத்தும் ஈ சேர்ந்த தீ. உயிர்வரின் உயிரெழுத்து வந்துச்சுன்னா இங்க இருக்கிற உகரம் ஊனா போயிடும், மெய் விட்டு, மெய்ய மட்டும் விட்டுட்டு ஓடிடும். அப்ப எழு இத்து ஈ, எழுதி. சரி, எழுதி முடிஞ்சு போச்சு. ஏன் இருக்கு? எய் கூட்டல் அ, ஏ முடிஞ்சு போச்சு. எழுதி ஏ முடிஞ்சு போச்சு. பாக்குறேன், எழுது இ, எழுதி ஏ, எழுதிய வந்துருச்சு. எழுதிய என்ன காலம்? எழுதிய நேற்று எழுதிய கடிதம், அன்று அவர் எழுதிய பாடல், பாரதி எழுதிய கவிதை, வள்ளுவர் எழுதிய திருக்குறள். எல்லாம் என்ன? எழுதியன்னா என்ன பார்த்தாலே தெரியும். எழுதிய, எழுதுகிற அதான் நிகழ்காலம், எழுதும் அதான் எதிர்காலம், எழுதியன்னா இறந்த காலம். இறந்த காலம்னா அப்ப இது இறந்த காலம் தெரிஞ்சு போச்சு. இறந்த காலம்னா நமக்கு என்ன இருக்கணும்? இத்து இருக்கலாம், இட்டு இருக்கலாம், இரு இருக்கலாம், இன்னு இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு காலம் காட்டும் இடைநிலை வரணும். இங்க பாருங்க, அப்படி எதுவுமே வரல. வரல பாருங்க, வரல. சரி, என்ன வரலாம்? இது பாருங்க, ஈ இருக்கு பாருங்க. அப்ப இதோட ஒரு இன்னு போட்டுட்டோம்னா வந்துருச்சு. ஆனா இந்த இன்னு என்ன இல்லை? இங்க இல்லை. இந்த இன்னு வந்து இங்க இல்லை. இருக்கா? இல்லை. பாருங்க, எழுது இ, எழுதி ஏ, அவ்வளவுதான் இருக்கு. இந்த இன்னு இல்லை. அதனால இதை அடப்புக்குறியில நான் போட்டுக்கிறேன். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, எழுதிய அப்படிங்கிறத ஒரு சின்ன மாற்றத்தோட சொல்லி பாருங்க. நேற்று எழுதிய கவிதை, நேற்று எழுதின கவிதை, பாடிய பாட்டு, பாடின பாட்டு. இப்ப பாருங்க, இதை மறந்துட்டு சொல்லி பாருங்க. எழுது இ, எழுதி ந, எழுதின. பாடு இ ந, பாடின வரும். அப்பயும் பொருத்தமா தான் இருக்குது. ஆனா இந்த இன்னு இங்க இல்லை. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? எழுது பகுதி. இந்த இன்னு ரெண்டையும் சேர்த்தா இ, இன் ரெண்டு சேர்த்தா இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை. இதுல இந்த இன்னன்னா மட்டும் இதுக்குள்ள இல்லை. அப்ப இது விகாரம்னு சொல்லக்கூடாது, இது காணாம போயிருக்குது. ஒன்னு இன்னொன்னா மாறினாதான் விகாரம். இந்த இன்னுங்கிறது இதுல காணாம போயிருக்கு. அப்ப புணர்ந்து கெட்டது. என்ன பேருங்க? புணர்ந்து கெட்டது. படிச்சிருப்பீங்களே, புத்தகத்துல படிச்சிருப்பீங்களே, என்னன்னு தெரியாம படிச்சிருப்பீங்க. புணர்ந்து கெட்டது அப்படின்னா இதான் அர்த்தம். சேரும்போது இது காணாம போச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது ஈ இருக்குல்ல, இதை சாரின்னு போட்டுறக்கூடாது. இதுக்கு பேரு உடம்படுமை. உடம்படுமை சந்தி அப்படின்னு பேரு. அங்க ஒருத்தர் கேக்குறீங்க, ஏன் சந்திங்கிறது இடைநிலைக்கு முன்னாடியில இருக்கும்னு சொன்னீங்க, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில தான் இருக்கும் நீங்க சந்தி. இப்ப என்ன போய் இங்க போய் சந்திங்கிறீங்க? சில விதிவிலக்குகள், அதுல இது ஒண்ணு.
ரெண்டு எழுத்துக்கள் சந்திப்பதற்காக வருவதற்கு பேரு சந்தின்னு பேரு. இது உடம்படுமை சந்தி. இது என்ன உடம்படுமை சந்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடுவோம். என்ன விகுதி? என்ன விகுதி? பெயரெச்ச விகுதி. நமக்கு தெரியும் பெயரெச்ச விகுதின்னு தெரியும். ஆனா வந்தா பெயரெச்ச விகுதி, ஊவும் ஈயும் வந்தா வினையச்ச விகுதின்னு பார்த்துருக்குறோம். இது என்ன உடம்படுமை சந்தி? உடம்படுமை ஏன் வருது? இங்க என்ன எழுத்து இருக்கு? இன்னு. அது இல்லை, அதான் இங்க இல்லையே. இது சும்மா நம்ம கற்பனையா போட்டிருக்கோம். ஏன்? இறந்த கால இடைநிலைன்னு காட்டுறதுக்காக போட்டிருக்கோம். அப்ப என்னதான் இருக்கு? இங்க ஈ இருக்கு, இங்க என்ன இருக்கு? இருக்கு. ரெண்டுமே உயிரெழுத்து. இப்ப இக்கு இருக்கு, மெய்யெழுத்து. ஊ சேர்ந்தா கூண்டு வரும். இம் இருக்கு, மெய்யெழுத்து. ஓவன்னா சேருது உயிரெழுத்து, மோன்னு வரும். ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேர்ந்தா ஒரு உயிர்மெய் எழுத்து உண்டாகும். எங்கேயாவது ரெண்டு எழுத்து ஆனாவும் ஆனாவும் ஈயன்னாவும் சேருமா? ஈயன்னாவும் ஊனாவும் சேருமா? ரெண்டு உயிரெழுத்து சேராது. அதே மாதிரிதான் ஈனாவும் ஆனாவும் சேராது, ரெண்டும் உயிரெழுத்து. அப்ப உயிரெழுத்து ரெண்டு சேராது, ரெண்டு பேரையும் சண்டை போடும். நான் சேர மாட்டேங்கிறோம். அப்ப உடன்படுத்துறதுக்காக, ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஒருத்தர் வருவார். அவருக்கு பேர் தான் உடம்படு. உடம்படு மெய், உடன்படுத்துவதற்காக வருகிற மெய், சமாதானம் பண்றதுக்காக வருகிற மெய். அந்த எழுத்து ரெண்டு எழுத்து வரும். ஒண்ணு வந்து ஈன்னு வரும், இன்னொன்னு இவ்வுன்னு வரும். இந்த ரெண்டு தான் உடம்படு மெய்கள் அப்படின்னு பேரு. இது கூட கேள்வியில வரலாம். உடம்படு மெய்கள் யாவை அப்படின்னா, யா போட்டு புள்ளியும் வா போட்டு புள்ளியும், அதாவது இ இவ், இந்த ரெண்டு எழுத்துக்கு பேரு என்ன? உடம்படு மெய் அப்படின்னு பேரு. உடம்படுத்துறதுக்காக வர்றது. இந்த இடத்துல இந்த ஈ ஏன் வந்திருக்குன்னா, இந்த ஈங்கிற உயிரெழுத்தையும் ஆங்கிற உயிரெழுத்தையும் உடம்படுத்துறதுக்காக வந்திருக்கு. அதனால இதுக்கு பேரு உடம்படுமை சந்தி அப்படின்னு பேரு. ஒரு வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் பயப்படக்கூடாது. இதுல ஒண்ணுமே இல்லை. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு புரியுதா? எழுதுங்கிறது வேர் சொல்லாக்கி இருக்கிறோம், ஈங்கிறது அதுலயே இருக்குது. இறந்த கால இடைநிலைன்னு காட்டுறதுக்காக இன்னு போட்டிருக்கோம். அடுத்த யாவை ஈ கூட்டல் ஆன்னு போட்டிருக்கோம். இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. வந்தா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? பெயரச்ச விகுதிங்கிறது நல்லாவே தெரியும். சரியா? இப்ப இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு உதாரணத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். பாடிய பாட்டு, பாடின பாட்டு. அப்ப பாடியக்கு என்ன பண்ணோம்? பாடு, பாடி, பாடு ஈ பாடி. இறந்த கால இடங்கள்ல தான், ஆனா அங்க இல்லை, அதனால அடைப்பு குறிகளை போட்டுக்கிறேன். மிச்சம் யானா இருக்குது. ஏ புரியுதா? ஏதாவது பாடி வந்துருச்சு. அதேதான் பாடு பகுதி. இந்த ரெண்டையும் சேர்த்து இன்னுங்கிறது இறந்த கால இடைநிலை. இந்த இன்னன்னா இதுக்குள்ள இருக்கா? இல்லை. அப்ப என்ன போடலாம்? புணர்ந்து கெட்டது. புணர்ந்து அப்படின்னா சேர்ந்து. புணர்ந்து என்ன பண்ணிடுச்சு? கெட்டது. புணர்ந்து கெட்டது. ஈக்கு பேர் என்ன? இப்பதான் சொன்னனே, சந்தி. என்ன சந்தி? உடம்படுமை சந்தி. ஆனா உங்களுக்கு தெரியும் விகுதி. என்ன விகுதிங்க? பெயரச்ச விகுதி அப்படின்னு நீங்க எழுதணும். ரொம்ப எளிமை. இது பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அது இல்லை, நல்லா எழுதலாம். புரியுதா இது? சரி. இப்போ கற்று அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கற்று தேர்ந்தான், கற்று முடித்தான், கற்று தேர்ச்சி பெற்றான், இப்படி ஏதாவது இருக்கு. ஸோ கற்று இதுல வேர்ச்சொல் என்ன? கற்றுங்கிறதுல வேர்ச்சொல் அழகு. என்ன சொல்றீங்க? கல். கல், இளமையில் கல். படி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இல்லு தான் என்ன மாறி இருக்குங்க? இங்க இல்லாக மாறி இருக்கிறது. மிச்சம் இந்த ரூ இருக்கு. ரூ அப்படி எழுதலாம், இரு கூட்டல் ஊ. கல் என்ன இருக்கு? பகுதி. இதே மாதிரி அடைப்புக்குறியில போட்டா என்ன ஆயிடும்? விகாரம். இது இருக்கா இல்லைங்க?
இருக்கு. இருக்குன்னா விகாரம், ஒன்று இன்னொன்னா மாறி இருந்தா. காணாமே போயிருந்தா தான் புணர்ந்து கெட்டது. இந்த இருக்கு என்ன பேரு? இறந்த கால இடைநிலை. என்ன அர்த்தம்? விகுதி. என்ன விகுதி? பெயரச்ச விகுதியா? இல்ல, வினையச்ச விகுதி. ஏன் வினையச்ச விகுதி? ஏன் வினையச்ச விகுதி சொல்லுங்க பார்ப்போம். கற்று ராமன் வருமா? வராது. கற்று கந்தன் வருமா? கற்று மாணவன் வருமா? வராது. கற்று தேர்ந்தான், கற்று முடித்தான், கற்று மகிழ்ந்தான், கற்று பரிசு பெற்றான், கற்று கழித்தான், கழித்தான் பரிசு பெற்றான், மகிழ்ந்தான், தேர்ந்தான், எல்லாம் வினை சொற்கள். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். அதனால ஊவும் ஈயும் வந்தா வினையெச்சம் அப்படின்னு நீங்க போடணும். இது புரிஞ்சா? சரி. இதுக்கப்புறம் என்ன ஒன்று கான்மின் அப்படின்னு போட்டுருக்கு. இதெல்லாம் ரொம்ப எளிமை. கான்மின். பொருதடக்கை வாலங்கே மணி மார்பெங்கே போர்முகத்தில் எவர் வரினும் புறங்கொடாத பருவயிர தோலங்கே என பைரவியை கேட்பாலை கான்மின் கான்மின் அப்படின்னு இருக்கு. இதுல என்ன வேறு சொல் உங்களுக்கு தெரியும்? கான். அவ்வளவுதான். மின் வந்தா மின் அப்படின்னு எழுதணும். கான் பகுதி. மின் வந்தா என்ன அர்த்தம்னா, விவேகானந்தர் சொல்றாருல, என்ன சொல்றாரு? விழுமின், விழிமின், விழிமின், எழுமின், உழைமின் அப்படிங்கிறார். அரைஸ், அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்டுங்கிறார். விழிமின் அப்படிங்கிறாரு. அப்படின்னா விழியுங்கள் அப்படின்னு அர்த்தம். மின்னு எங்க வந்தாலும் கான்மின் அப்படின்னா பாருங்கள் அப்படின்னு அர்த்தம். யாரை பார்த்து பாருங்கள்னு சொல்லுவோம்? எதிர இருக்கிறவங்களை பார்த்தா பாருங்கள்னு சொல்லுவோம். அப்ப எதிர இருக்கிறவங்கள்ட்ட பாருங்கள்னு சொன்னா அது ஒரு ஏவல், அது ஒரு கட்டளை. அப்ப யாருக்கிட்ட ஒருத்தட்ட சொல்லி பாருங்கள்னு சொல்லுவோமா? ரமேஷே பாருங்கள் சொல்ல மாட்டோம். மாணவர்களே பாருங்கள், மக்களே உழையுங்கள், இளைஞர்களே எழுந்து வாருங்கள். அப்ப பல பேரை பார்த்து சொல்றது. அப்ப பன்மை ஏவல். ஒரு செயலை செய்யுமாறு எதிரே இருப்பவர்களிடம் சொல்லுவது ஏவல். ஒருத்தட்டியா பல பேர்ட்டையா? பல பேர்ட்ட. அப்ப ஏவல் பன்மை வினைமுற்று. கான்மின் என்பது ஏவல் பன்மை வினைமுற்று. மின் என்பது ஏவல் பன்மை. ஏவல்னா ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுதல். ஏவல் பன்மை. வினை எச்சமா வினைமுற்றா? வினைமுற்று. ஏவல் பன்மை வினைமுற்று விகுதி. மின் என்பது விகுதி. இந்த மொத்த வார்த்தைக்கு இலக்கணம் கேட்டீங்கன்னா ஏவல் பன்மை வினைமுற்று. உழைமின், விழுமின், விழிமின், எல்லாத்துக்கும் என்ன பேருங்க? ஏவல் பன்மை வினைமுற்று. அதுல இருக்கக்கூடிய மின் என்பது ஏவல் பன்மை வினைமுற்று விகுதி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இன்னைக்கு சில வித்தியாசமான பகுபத உறுப்பிலக்கணத்தை நம்ம பார்த்துருக்குறோம். இது மாதிரி நிறைய பயிற்சிகள் செய்கிற போது இந்த பகுதியும் உங்களுக்கு எளிதாக மாறும். எளிமையிலிருந்து கடினம் என்கிற வாக்கை எப்போதும் வைத்துக் கொள்ளுங்கள். எளிமையானவற்றை முதலில் நீங்கள் படிக்கிற போது போட்டித் தேர்வுகள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். வணக்கம், நன்றி.